வணக்கம் guys, this is DJ Alto. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் ஒரு vlog content வந்துட்டு பார்க்குறீங்க. ஏன்னா இப்போ இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்காது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கண்டினியூஸாக vlog வந்துட்டு போட்டுருந்துருப்போம். ஸோ இப்போ வந்துட்டு சரி நம்ம திருப்பி வந்துட்டு vlog ஆரம்பிக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம ரெகுலராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இடையில கண்டென்ட் வீடியோஸு ஸ்கூல் காலேஜ் வீடியோஸ்லாம் போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு ஒரு மேசிவான சப்போர்ட் கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கே ஒரு பெரிய தேங்க்ஸு. ஸோ அதனால தான் இந்த 50K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு ரீச் ஆகிருக்கும். ஸோ அந்த 50K சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பெரிய தேங்க்ஸ்ங்க. ஸோ அதை ஒரு மோட்டிவாக வச்சுட்டு இனிமேல் ரெகுலராக கண்டென்ட் வீடியோஸ் வந்துட்டு கொடுக்கலாம், பெரிய பெரிய vlog வீடியோஸ் வந்துட்டு போடலாம், ஃபஸ்ட்டு மாதிரியே கண்டினியூ பண்ணலான்ட்டு தான் இப்போ இந்த vlog வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறவங்க. நம்ம சேனலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை ட்ராவல் கண்டென்ட் வீடியோஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டு உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த ஃபஸ்ட் vlogல வந்துட்டு நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கோயம்புத்தூரில் இருக்கோங்க. நம்ம வந்துட்டு பசங்க ரூமுக்கு போயிட்டு சமைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு vlog பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுலர் குக்கிங் வீடியோவாக இருக்க போதுங்க. ஸோ ரூமில் போயிட்டு என்ன சமைக்கிறோம் என்ன பண்ணுறோன்றது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸ்டே டியூன்டாக இருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் போட்டு நல்லா வைப் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். லெட்ஸ் கோ காய்ஸ். கரெக்டாக சரவணம்பட்டி பிபிஜி காலேஜ் ரோடுங்க. இங்கே தான் நம்ம பசங்க ரூம் வந்துட்டு இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக தெரியுது பார்த்தீங்களா ஒரு பில்டிங்கு. அங்கே வந்தாச்சுங்க. வாடா இப்படி ஏற்றி விட்றலாம். வாடா அப்படியே என்ட்ரியே வா. என்ன ஃபுல்லா நாய் சத்தமா இருக்குது. வா வா வா. என்னன்னா ஒரு வீடியோ கூட பேச விடாது போலடா. ஸோ கைஸ் கரெக்டாக நம்ம ரூம் வந்துட்டு என்ட்ரி ஆயாச்சு. நம்ம அங்கேருந்து இன்ட்ரோவோ வீடியோ வந்துட்டு பேசியிருப்போம். ஸோ இதுதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ரூமே. நான் பசங்க எல்லாமே செலவெல்லாம் வாங்கி ரெடியாக வச்சிருக்காங்க. கொஞ்சம் டிலே ஆனதுனால நாங்கள் வெளியே போயிட்டோம். கொஞ்சம் பர்ச்சேஸ் வேலை இருந்ததுனால லேட் ஆயிடுச்சு. என்னது ஆமாம் அதுலேயும் சொல்லி ஆகணும். எல்லாம் ஷேர் பண்ணி தான் காசு போட்டிருக்கிறோம். ஸோ பசங்க குக்கிங்னா அவனுக்கு மட்டும் பண்ணிட்டுருக்காங்கலாம் நினச்சிடாதீங்க. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதான் நாங்கள் ஒரு சின்ன வேலையாக பர்ச்சேஸ்க்கு வெளியே போயிட்டோங்க. பர்ச்சேஸ்க்கு வெளியே போயிட்டு இப்போ தான் ரூம் வந்து என்ட்ரு ஆகிட்டு இருக்கிறோம். ஸோ ரூமில் என்ன நிலமையில இருக்குது, என்ன சமைச்சிருக்கிறானுங்களா, நிச்சயம் சமைச்சிருக்க மாட்டானுங்க. டேய் என்ன இது கத்திட்டே இருக்குது. ஸோ அதான் பார்க்கலான்ட்டு தான் நம்ம ரூம் என்ட்ரு ஆகிட்டேன். பேச்சுலர்ஸ் ரூம். இவருதான் போடுறா போட்டியா ஜாலியாடுறா போட்டியாடா. இவருதான் நம்ம செஃப் கார்த்தி. இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுறாரு. நாங்க இதே ரூம்ல வந்துட்டு வேற ஒரு சேனலுக்கு வந்துட்டு vlog வந்துட்டு பண்ணியிருந்தோங்க. சேம் இதே ரூம்ல இப்போ ஒரு 1 month இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பதான் ரிலீஸ் பண்ணோம். அது வேற ஒரு சேனலு. சரி நம்ம சேனல்ல அதே ஒரு கண்டென்ட்டா போடுவோம். இன்னைக்கு வந்துட்டு அன்னைக்கு சிக்கன் செஞ்சிருந்தோம், ஒயிட் ரைஸ் சிக்கனும். இன்னைக்கு வந்துட்டு பிரியாணி செய்யலான்ட்டு அன்னைக்கு நம்ம பாஸ் வந்துட்டு பிச்சிருந்தாரு. ஸோ இன்னைக்கு பிரியாணி vlog வந்துட்டு பயங்கரமா இருக்கும்னு நம்புறோம். ஸோ நம்ம ரூம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெவலப்லாம் ஆயிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் லைட் இல்லாமல் இருட்டில் இருந்து செஞ்சுட்டு இருந்தோம். நீ நல்லா மூஞ்சிலாம் பளிச்சுன்னு தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் 2 பசங்க வந்துட்டு பின்னாடியே வருவானுங்க. ஸோ இந்த வீடியோல வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம், பிளாஸ்ட் பண்ணலாம் நம்ம செஃப் கார்த்தி கூட. ஸோ கைஸ் பேச்சுலராக இருந்தீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா நீங்கள் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ரெண்ட்ஸை விட்டு விலகி இருந்தாலுமே இந்த வீடியோஸ் எங்களுடைய vlog வீடியோஸ் உங்களுக்கு நல்ல ஒரு மெமரியை கொடுக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நல்ல ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ஸும் கொடுக்குறோம்னு நம்புகிறோம். ஸோ பேச்சுலர் ரூம் பாருங்கள். இந்த ரூம் டூர் உங்களுக்கு மட்டும் நான் தனியாக போடுறேன். ஸோ எல்லாமே பரவாயில்லைங்க. இப்போவாச்சும் கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்குது. நிறைய பேச்சுலர் ரூம்லாம் ரொம்ப நாஸ்தியாக இருக்கும். இப்போ பசங்க நிறைய லைட்லாம் போட்டு நல்லா பெட்டெல்லாம் க்ளீனாக கீப்பப் பண்ணி சூப்பராக வச்சிருக்கிறானுங்க. ஸோ அப்படியே வாங்க கிச்சனில் போய் பார்க்கலாம். ஒரு பேச்சுலர் கிச்சன் இந்த அளவுக்கு இருக்குன்னா நம்பவே முடியலங்க. ஏதோ வீடு மாதிரி வச்சிருக்கிறானுங்க பாருங்க. தக்காளி வெங்காயம் பழக்க தேசமா வந்து 4க்கு 10 எல்லாம் போட்டு நம்ம சிக்கன்லாம் கழுவி எல்லாம் சூப்பரா வச்சிருக்கிறானுங்க. பிரியாணி பயங்கரமா வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன் இவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றேன்னா நம்ம பாஸ் இருக்கிறாரு. இப்பவே வரமுமே குக்குத் கோமலி பார்த்துட்டு இருந்துருக்காரு. அப்ப எந்த அளவுக்கு பாஸ் பாத்தியா ஜாலியா நின்று இருப்பாரு. ஆனா அதே டைம்ல வேலைன்னு வந்துச்சுன்னா விட்டு பிசில் கிளப்பிடுவாரு. ஒன் டைம் சிக்கன் வந்துட்டு செஞ்சிருந்தோம். அது வந்துட்டு பயங்கரமான டேஸ்டா இருந்துச்சு. இந்த டைம் பிரியாணி வந்துட்டு செய்ய போறோம். இது வந்துட்டு
மரண டேஸ்டா இருக்கும் நம்புறவங்க வாங்க எரியுது வா. ஸோ கைஸ் நம்ம செஃப்ட்ட வந்துட்டு இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு கேட்டுடலாம். செஃப் கார்த்தி சொல்லுங்க நீ என்ன டிஷ் செய்ய போறோம்ட்டு. மலபார் பிரியாணி. அவர் வாயிலிருந்து கேட்டீங்கன்னாலே தெரியும் நம்ம பையன் ஜாஸ்திலாம் பேச மாட்டாங்க, வேலையில மட்டும் தான் காட்டுவான். ஸோ அப்படியே இந்த சைடு வாங்க இன்கிரீடியன்ஸ் இதை வச்சு என்ன பிரியாணி செய்யலாம்னு. ஏன்னா எனக்கு சுத்தமா சமைக்க தெரியாது. ஸோ பையன் பாத்தீங்களா தயிர் பால்லாம் வாங்கிட்டு என்னடா பால் தயிர்லாம் வாங்கியிருக்கிறேன். இதுவும் தயிரா? ஒரு ரெண்டுமே தயிர். எதுக்கடா இவ்வளவு தயிர் சாதம் என்ன செய்யறியா? போடுறா கார்த்திக். பாத்தீங்களா பிரியாணிக்கு தேவையான எல்லாமே வாங்கியிருக்காங்க. கொத்தமல்லி, இதனோட பிரியாணி மசாலா, பச்சை மிளகாய், லெமனு, என்ன லெவலா இருக்குது. பயங்கரமா இருக்கா. இப்படியே வாடா பாஸ் அரிசி கழுவிட்டு இருக்காண்டா. பாஸ் போட்டாச்சு. பாஸ்மதி ரைஸ் நாம ஏதோ இது 200 எக்ஸ்ட்ரா போட்டு விடுங்க. அது விட்டு தள்ளுறேன். ஏதோ 200 எக்ஸ்ட்ரா போடுங்க. நல்ல அரிசியா வாங்குறேன்னா பாஸ்மதி அரிசியா? ஓகேடா. ஸோ பாஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா என்ன பண்ணிட்டு அரிசி கழுவிட்டேன். மலபார் பிரியாணினா அது ஹைதராபாத் பிரியாணி தானே லேயரா வரும். அடில் ரைஸ், மேல ரைஸ், நடுவுல அந்த லேயர் வராது. நாம வந்து பிரியாணிக்கு தேவையான அந்த சிக்கன்லாம் போட்டு ஒரு கிரேவி மாதிரி பண்ணிட்டு இது மேல லேயர் போட்டு வெல்கம் டு. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா பசங்க வந்துட்டு வந்தானுங்க. அங்கே இன்ட்ரோ உள்ளே வந்துட்டானுங்க. ஃபோட்டோ ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சு. சரி திருப்பி அதே சீனை வந்துட்டு ரீக்ரியேட் பண்ணலான்ட்டு உள்ள வந்துட்டு வரோம். ஒரு என்ட்ரி கொடுக்கலாம். தெரியாத மாதிரி. வணக்கம் வணக்கம் வணக்கம். வெல்கம் டு வ்ளாக்ஸ். ஏய் குர்ரா எப்படி ப்ரோ? ஜாலியா? பாத்தீங்கன்னா பழைய வீடியோ எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம vlogல பசங்க கூடயே தான் இருப்பானுங்க. தங்கமான பசங்க. வராததான் குறையா இருந்துச்சு. வந்துட்டானுங்க. ஸோ நாங்க எல்லாம் சேர்ந்தாங்க சமைக்க போறோம். நைட் வந்துட்டு நம்ம ஒரு 2 வாரத்தை விட்டு பேசியே ஆகணும். சார் நீங்க உள்ள வாங்க. அடுத்தது வேற ப்ரோ எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. நல்லா இருக்கிறேன் ப்ரோ. பார்த்தா அந்த கிளிப்பை வேணா தனியா அந்த வீடியோல போட்டுடலாம். தலைவர் வந்துட்டு நிறைய தத்துவம்லாம் சொல்லுவாரு. லவ் பண்ணிருக்கீங்களா? பாத்தீங்கன்னா போன ரூம் எல்லாமே ஒட்டுக்காதாங்க இருந்தோம். ஸோ ரூம் வந்து காலி பண்ணதுனால பிரிஞ்சுட்டோம். எவ்வளவு நாள் ஆச்சு? 2 மாசம் ஆச்சா? 2 மாசம் எல்லாம் ஒரே ரூம்ல இருந்தாங்க. 2 மாசம் ஆயிடுச்சு பிரிஞ்சு. திருப்பி ஒரு ரீயூனியன் மாதிரி வந்திருக்கிறோம். பசங்க மட்டும் வேற ரூம் எடுத்துட்டாங்க, நாங்க வேற ரூம்ல இருக்கிறோம். ஸோ ப்ரோ பேர் தான் கெவின், ப்ரோ பேர் சாமு. அடுத்து சாமா ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? சாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 15 வாங்கியிருக்கான், ஒரு 250 டாமினர் வாங்கியிருக்கான். ஆனா அதுக்கு சர்வீஸ் பண்ற காசு கூட நம்மளுக்கு ட்ரீட் வைக்கல. ஒரு 500-1000 ரூபாய்க்கு கூட ட்ரீட் வைக்கல. ஸோ ப்ரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா காதல் மதம்னு சொல்லுவோம். காதலை பத்தி என்ன டவுட்னாலுமே ப்ரோட்ட கேட்கலாம். ப்ரோ சரியான அனுபவம். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, லவ் பேரு சொல்லுங்க ப்ரோ, காதலி பேரு. ஐயோ அப்ப சொல்லிடுறேன். மயிலு மயிலு மயிலா இதெல்லாம் ஒரு ஆளே இல்லனா அது பேரு கரெக்டா. போட்டோ போடுறோம், முடிஞ்சா போட்டோ எடுத்து சைடுல ஆட் பண்ணி விட்டுறோம் மெடிடேஷன் சொல்லி. நம்ம உங்க காதலி பேர் சொல்லுங்க சார். காதலியா சாலி அவங்க பின்னாடி எவரோட எக்ஸ்? ஏன்டா டேய் ஹரினியா? அது பின்னாடி எடுத்திருக்கானே அவனோட. ஓ இவன்டா இல்ல ப்ரோ. சோ பசங்க மட்டும் மறைக்கிறானுங்க. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ லவ்வர்ஸ் வச்சிருக்கானுங்கன்ட்டு. சோ गाइस நம்ம செஃப் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. மழை ப்ரோக்கு தான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நான்வெஜ் சாப்பிட போறாரு. இந்த விளையாட்ல என்னடா சொல்ற? இந்த விளையாட்ல நான்வெஜ் சாப்பிட வச்சிடலாம். இன்னும் ஒரே டவுட், சாம் எப்போ ட்ரீட் வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா வச்சிடலாம். எல்லாம் சேர்த்து எனக்கு தெரிஞ்சு டாமினர் ஒரு 3 லட்சம் வந்துருச்சா? 3 லட்சமா சொல்றா? எவ்வளவு லட்சம்டா சொல்றா? 3 லட்சம் தானே? 3 லட்சமா? 3 லட்சம். இந்த 15 அது வந்து ஒரு 65,000 அப்ராக்ஸா பார்த்தாலுமே 3.5 லட்சம் ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்கிறான். ஒரு 35 ரூபாய்க்கு கூட எதுவும் வாங்கி கொடுக்கல. அதுதான் சங்கட்டம். சே நான் வைப்பான், கண்டிப்பா வைப்பான். என்ன ஒரு ஆசைனா இந்த பசங்களாம் சேர்ந்து அடுத்து ஒரு ரூம் எடுத்து ரூம்ல இருக்கணும். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்டா சொல்ற? ஓடிட்டான் பேர். திருப்பி நம்ம பாய்ஸ் எல்லாம் எப்ப ரீயூனியனா ஒரு ரூம் எடுத்து அந்த வாழ்க்கையெல்லாம் போயிடுச்சுங்க. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. ஒட்டுக்கா இருந்தோம்.
என்னச்சா 4 மாசம் 2 மாசம் ஆச்சு பிரிஞ்சு, அதுக்கே ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்குது. சரி வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு அந்த பிரிஞ்சதுக்கெல்லாம் சேர்த்து இன்னைக்கு நாளைக்கும் நம்ம பசங்க ரூம்ல தான் ஸ்டே பண்ண போறோம். என்ஜாய் பண்ணலாம். வாங்க சமைக்க ஆரம்பிக்கும். என்னது அது வெறும் தனியா இருக்குது. சாப்பாடு ஓ அதெல்லாம் போட்டு லேயர் இப்ப பண்ண போறேன். லெமன் ஜூஸா? லெமன் புழிஞ்சிட்டு அது ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கணும். சரி, அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து நம்ம பிரியாணி எல்லாம் பண்ணிட்டு வேற எங்க போறது நானு? காதல் மன்னன் வேலைய ஆரம்பிச்சிட்டாரு. காதல் மன்னன் விடாம இருடா. டேய் வாடா பாரி. ஹாய் ப்ரோ. ப்ரோ கொஞ்சம் அப்படியே வந்துட்டு காசி. டேய் கட்டி உட்கார வச்சு. இது என்னது புதினாவா? இது எனக்கு வேற என்னன்னு கூட தெரியல. புதினாவா கொத்தமல்லி ஏதோ உரிஞ்சிட்டு இருக்கான். புதினாவா? கவர் வச்சிருந்தேன். லேயர் வேற புதினா. டேய் வேற பேச்சுலர் ரூம்ல எனக்கு வீடியோ எடுக்கறக்கே பயம்டா டேய். விவதா பேசுவான்னு நினைக்கிறேன். நல்ல வேளை நீளமா வெட்டு. இது நீ கண்ட்ரோலா வெட்டினாதான் அது தீரும் வரும். எங்கடா பெட் மேல உட்கார்ந்து யாரா வெட்ட சொல்லுவாங்க நீங்க? எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா வெங்காயம் வெட்டுறது? நான் வெங்காயம் வெட்டி தரேன், ஒரு எட்டு கழுவி மட்டும் கொடுத்துரு. திருப்பி எந்திரிக்கணும் நான். டேய் இந்த ஒன் டைம் ஏதோ கவருக்குள்ள ஏதோ வெட்டிட்டு இருக்கான்டா. ஏன்டா ஏதோ ஹாஸ்பிடல்ல ஹேண்டிகேப் மாதிரி உட்கார்ந்து வெட்டிட்டு இருக்கான். கைஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் இதே வார்த்தை தான் நம்ம பாஸ் வந்துட்டு சொன்னான். மேக்னெட்னா மேக்னெட் அது வாயிலே வரல. என்னடா மேடினேட் தான் இப்பவுமே பண்ண போறான். கொஞ்சம் வெளிச்சத்திலேயே அது கொஞ்சம் முன்னாடியே செடிச்சு பார்த்தீங்கன்னா வரல. இந்த ரூம்ல இந்த ஒரு ரூம் மட்டும் தானே வெளிச்சமா இருக்கு இந்த வீட்டுல. போன டைம் வரும்போது கரண்ட் இல்லைல்ல, இந்த டைம் போட்டோம்ல. கைஸ் உங்களுக்கு வந்துட்டு நம்ம பேச்சுலர் ரூம் சினாரியோ வந்துட்டு காட்டிட்டு இருக்கோம். அவனை காட்டுறாரு. பரவாயில்ல, இந்த பேச்சுலர் ரூம் இவ்வளோ நீட்டா இருக்குங்க. எங்க பழைய ரூம் பெருநக்கன் பாளையத்துல ரொம்ப மோசமா இருந்துச்சு. இங்க பரவாயில்ல, எல்லாம் நீட்டா தான் பசங்க எல்லாம் வச்சிருக்கானுங்க. பையன் வந்துட்டு ஏதோ பண்றான் பாருங்க. இன்றது மிளகாத்தூள். அப்படி நம்மள பெட்ரூம் எல்லா கிச்சன் எல்லாமே ஒரே ரூம் தான். டே மாமியாராவது மைக்க வேற போட்டுருக்கான். ஏன்டா மைக்க வேற போட்டு விட்டு பையன் பாரு விட்டு ஜாலி பண்றான் பாரு. ஐயோ இது மாட்டிட்டு இருக்கலைங்க. மறந்தே போயிட்டேன். மாமியாராவது ஏதோ ஒண்ணு அவன் சொல்ல வந்தான். இந்த பாஸ் பாத்தீங்கன்னா பாஸோட அசிஸ்டண்டா இங்க 2-3 பேர் உட்கார வச்சுட்டான். சாமி கொண்டு வெங்காயம் வெட்டி சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். பாஸ் நீ பேசாம ஒரு கேட்டியான்னு போடுறான். ஏன்டா இது குக்கர் ஆயிடணுமா? என்ன செப்பா குக்கர் ஆயிரியான்னு மாதிரி மென்டலா நீ? மென்டலே. ஏன்டா வெற்றின்னு புடிச்சிட்டு அப்படியே வாடா. ஏன் அவசரமா வெட்டுறேன்னா நான் என்ன நம்ம பிரிஞ்ச ஒரு 2 மாசம் ஆச்சு. அவங்கள ஏதாச்சும் மிஸ் பண்ணியா? கண்டிப்பா. ஏடி தக்காளி வெட்டினாலுமே கண்ணுல எரியுமாடா? அதுதான் தெரியல. தக்காளி வெட்டினா கண்ணு எரியுதுடா. என்ன சார் மிஸ் பண்ணலையா? அவனா இப்படி சொல்லிட்டு என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டீங்க? நீ தான் சொன்ன மிஸ் பண்ணலன்னு. நீங்க இருந்திருந்தா ஜாலியா ரவுண்ட் அடிச்சிருக்கலாம், ஜாலியா சுத்தி இருக்கலாம். இதோட நிறுத்தி கூட வரது சொல்லிடுறேன். நாளைக்கு கண்டிப்பா போயிடலாம்டா. இப்போ கைஸ் நாளைக்கு வந்துட்டு என்ன பிளான் பாத்தீங்கன்னா, நைட்டு நல்லா சமைச்சு சாப்பிட்டு தூங்கிட்டு காலையில வந்துட்டு ஓகே 7 மணிக்கு பாலக்காடுல வந்துட்டு மீட்டிங் ஒண்ணு இருக்கு. நான் தான் போட்டேன் ஏதோ ஒரு கோயிலுங்க. ஃபர்ஸ்ட் விலாக நல்லா கோயில்ல நல்லா சூப்பரா ஆரம்பிக்கலான்ட்டு. கோயிலுக்கு பின்னாடியே ஒரு குளம் மாதிரி இருக்குதாமா. சூப்பரா குளிச்சுட்டு எங்கடா சார் வேலைக்கு போயிட்டு இருக்கிற? எங்க ப்ரோஜோன்லயா? ப்ரோஜோன் மேல எதுக்காக வேலைக்கு போறோம்னு பாத்தீங்கன்னா, காசு சம்பாதிக்கிறதுல இல்லைங்க, நல்ல கலரா வருவாங்க பாக்கலான்ட்டு தான் சாம் வந்துட்டு வேலைக்கு கொண்டு போயிருக்கிறான். அதனாலதான் டே ஷிஃப்ட் போகாம நைட் ஷிஃப்ட் போயிட்டு இருக்கிறான் பையன். நைட்டு தானே நைட்டு போனா ரெடியா போறேன். வாடா அப்படியே உள்ள எந்திரிச்சோடா. மைக் எப்பவுமே வச்சுக்கோங்க கைஸ். நம்ம மலபார் பிரியாணி வந்துட்டு ஆன் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் பையன் எண்ணெய் ஊத்திட்டான், செகண்ட் நெய் போட்டுருக்கான். ஐயர் ஃபேமிலில இருந்து வந்திருப்பான்னு நினைக்கிறேன். நல்ல பெரிய
அப்பா நெய் ஸ்மெல் பாரு பயங்கரமா வருது. ஸோ மலபார் பிரியாணி இல்லை காய்ஸ், இது வந்துட்டு நெய் பிரியாணின்னு நினைக்கிறேன். நெய்ச்சோரா நெய் ஸ்மெல் தான் பயங்கரமா வருது. பையன் வந்துட்டு ஒன்று ஒன்றா போட்டிருக்கு. எவ்வளோ நேரம் ஆகும் ரெடியா இருக்கு? ஒரு 1 hour ஆகும். ஓகே 10:15 ஒரு 11:15 வந்துட்டு சாப்பிட்ருவோம். ஏன்னா நாங்கள் வந்ததே கேட்டீங்க. ஆமா போடு அப்படியே நான் சமைக்கிற மாதிரி ஒரு தம்ப்நெயில் வேணா எடுத்துட்டீங்கன்னா பரவாயில்ல. வீட்டிலலாம் எப்படி செய்வாங்க யோசிச்சு பாருங்க. தயவு செய்துடா கையில இது பண்ணிடாதடா டே. அப்பா அதெல்லாம் இது தூக்க கலக்கம் ஆயிடுச்சுங்க. ஏன்னா ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. 11 o'clock தாண்டிடுச்சு. நான் தூக்கணமா இருக்குது. இனிமே சாம் வந்துட்டு வேலைக்கு போகணுன்றான். சாம் என்ன சாம் போயாகணுமா? போயாகணுன்றா. ஸோ இப்போதான் நம்ம வந்துட்டு லேயரே போட போகிறோம். ஸோ நம்ம ரைஸ் வந்துட்டு தனியாக பிரித்து வச்சுருந்தோம்ல, அதை எடுத்துட்டு இப்போ தான் லேயரே போட போகிறோம். ப்ரோ வந்துட்டு நம்ம ரூம் தான், நம்ம ஃப்ரெண்டு தான். இந்த புது ரூம் வந்ததுக்கு அப்புறம் தான் ப்ரோ வந்துட்டு பழக்கம். ப்ரோ பேர் சொல்லிருங்க ப்ரோ. பாஸ்கர் அதான் தெரிஞ்சுடா. ஸோ ப்ரோக்கு வந்துட்டு அட்வான்ஸ் விஷஸ் வந்து சொல்லிடலாம். ப்ரோ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ப்ரோ. அது வந்துட்டு ப்ரோக்கு பார்த்தீங்கன்னா பர்த்டே. அதனால 2 hour இருக்கு அவர் பிறகு. ஆமா 2 hour டே டைம் ஆகி போச்சுடா. இனி எவ்வளவு நேரம் இருக்குது? ஆமா 1 hour தான் இருக்குது. அவ்வளவுதான் 12 மணிக்கு இன்னைக்கு ஒரு பர்த்டே விலாகுமே உங்களுக்கு வந்துடும். நம்ம இவனுக்கு வரன்னு தெரிஞ்சதுதான் ரூம்லயே இருந்திருக்க மாட்டேன்னு அப்படின்னு யோசிக்கிறாரு. நம்ம பிரியாணி வச்சுதான் ப்ரோவோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ண போறோம். இப்போ பேசு. ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டேஸ்ட் வந்து சாப்பிடலாம். இல்லையா ஐயோ சாப்பிட்டு சாம் ரியாக்ஷன் எடுத்துக்கோ. சாம் பாரு நல்லா இருக்குன்றவா. நல்லா இருக்குதா? நான் ஒரே சாப்பிட்டு ரசங்க இப்போதான் டேஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் நம்ம ஃபுல்லா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நான் சாப்பிட்டுக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க. கேமராமேனே இது பண்ணிட்டீங்க. நான் சாப்பிடு அவ்வளவுதான். So guys, finally the food is ready. இதுல என்னன்னா இந்த லேயர் வந்துட்டு எங்கதான் விஷயமே இருக்குதாமா. பையன் இப்பதான் கொட்டிட்டு இருக்கிறான் வடிகட்டுற மாதிரி. வெள்ளை சாதம் மட்டும்தான் வருது. சிக்கன் இருக்குது. சிக்கன் வருதுடா. கண்ணுக்கு 2-3 தெரியுதுடா. இதெல்லாம் பெட்லயே வைக்கிறோமேடா. பெட்ல கீழே விழுந்துற போதுடா. இது பயங்கரமா இருக்குதுடா. டே ஆனா ஃபுல் கிரெடிட்ஸுமே கார்த்திக் தான்டா. என்னடா சொல்ற? டேய் கவுத்துறான்டா. பயங்கரம்டா டேய். நான் சாப்பாடுல இல்லடா. அது வந்து இது பயங்கரம்டா. ஆஹா எடுத்தாச்சா? சரி எடுத்துட்டான்டா. ஐயோ எடுத்துட்டான்டா. ஃபைனலாக ஃபுட்டு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா பயங்கரமா இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் வாயிலே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். கார்த்திக் நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன். எப்படி இருக்குன்னு வாயிலே ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்ல. நல்லா இருக்குது. பயங்கரமா இருக்குது. எவ்வளோ காட்டுறா கெவின் ப்ரோ கூப்பிடலாம்டா. ஏடா ப்ரோ இந்தா ப்ரோ சாப்பிடுங்க ப்ரோ. நம்மளா எப்படி சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு ப்ரோ. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா. மத்தே எப்படி இருக்கு? ஊட்டணுமா? பயங்கரம். ஸோ கைஸ் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா ஒரு தூக்கம் போட்டு நாளைக்கு வந்துட்டு ஒரு கேரளா ட்ரிப் வந்துட்டு இருக்குது. அந்த கேரளா ட்ரிப்பில் போய் என்னென்ன பண்ண போகிறோன்ட்டு நாளைக்கு வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இன்னையோட இந்த விளாக் வந்துட்டு முடியுதுங்க. ஸோ நாளைக்கு ஸோ இந்த கேரளா விளாக்ல வந்துட்டு சந்திக்கலாம். என்ன நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பரவாயில்ல. நம்ம பண்ணுறவங்க கூட பண்ணாமல் போயிடுவான்டா. அவர் மனசாட்சியோட நல்லா சொல்கிறான். இவனு சொல்கிறா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் சொல்கிறான். இவனை காட்டுறா. இவன் தெரியறானாடா. ஓ இன்னொரு டைம் சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்ல.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே பயங்கரம். தேங்க்யூ சொல்லிடு. ஹேட்ஸ் ஆஃப். ஆமா. ஸோ கைஸ் நம்ம கார்த்தி தான் அது பண்ணனால கார்த்திக்கு ஒரு பெரிய நன்றிகள். நீ நல்ல ஒரு வீட்டு சாப்பாடு ரொம்ப நாள் கழிச்சு வீட்டு சாப்பாடு வந்து சாப்பிட்றோம். சரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் 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 பாய். A few moments later. லாக் இன்னும் முடியல. இதில் தான் ஒரு சுவாரஸ்யமே இருக்குங்க. ரொம்ப நாள் ஆச்சு மொட்டை மாடியில் படுத்து. ஸோ பசங்க வந்துட்டு சரி மாடியில் வந்துட்டு தூங்கலான்ட்டு சொன்னானுங்க. பயமாக இருக்குது குளிரில் இருக்கிற என்ன போகுதுன்னு. பாஸ் நீ நம்பி தான் தூங்குறேன். ஸோ மொட்டை வந்தேன்னு என்ன சொல்கிறான் பாருங்க. ஏன்டா இது ஒரு கோஸ்ட் விலாக மாத்துறீங்க. நானே விலாக முடிச்சிடலான்னு பார்க்குறேன். ஸோ பார்க்கலாம். நைட் வந்துட்டு மொட்டை மாடியில் தூங்குறதா ஒரு பிளான் வந்துட்டு இருக்குது. தெரிதா மூஞ்சிலாம் மொட்டை மாடி தூங்குறதா பிளான்லாம் இருக்குது. சரி ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்களா? ஃபோட்டோலடா பேக் கேமரா ஃப்ளாஷ் போட்டு எடுத்துட்டு இருக்கிறேன்டா. வீடியோவியா? ஆமாம். ஸோ கைஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மொட்டை மாடியில் தூங்குறதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பார்த்து இப்போவே சரியான ஜில்லுன்னு இருக்குதுங்க. பார்க்கலாம்.